ஓகே, நோ ப்ராப்ளம். டிஎஸ்பி விரிக்கலாம். சரி சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். நாங்க கடைசியாவது மெண்டல்ற துவி கலப்பு பிறப்பு பரிசோதனை செஞ்சு முடிச்சோம். அதுல இருந்து மெண்டல்ற 2ஆம் விதியையும் நாங்க பார்த்தோம், பணச்சாட்டையும் போட்டோம், ஞாபகம் இருக்கு. ஒரு வினா ஒன்றும் நான் உங்களுக்கு தந்த மாதிரி ஒரு ஞாபகம், சரியா? வினா ஒன்று தந்ததானே? உங்களுக்கு வினா ஒன்று தந்தேன், சரியா? ரைட், வினா ஒன்று தந்தேன், அது செஞ்சிருக்கீங்களோ தெரியல. ரைட், இருந்தாலும் நான் அதை செய்கிறேன். வினாட தலைப்பை கொஞ்சம் சொல்லுங்களே, என்ன வினா தந்தண்டு? ரைட், பாருங்க பிள்ளை, அன்னைக்கு நான் தந்த வினா ஒன்று பெற்றோரை பாருங்க. உயரமான பெற்றோர் P1 உயரம் சிவப்பு பூவுடைய தாவரத்தை கட்டை வெள்ளைப்பூவுடைய தாவரத்தோட கலப்பு செய்தோம். F1 தாவரம் யாவும் உயரம் சிவப்பாக காணப்பட்டது. P2 இந்த F1 தமக்கிடையே கலப்பு செய்கிறோம். F1 தமக்கிடையே கலப்பு செய்யும் போது F2 உயரம் சிவப்பு, உயரம் வெள்ளை, கட்டை சிவப்பு, கட்டை வெள்ளை, 9க்கு 3க்கு 3க்கு 1 தோற்றமைப்பு வீதம் கிடைக்கப்பட்டது அப்படின்னு நாங்க சொன்னோம். இந்த கலப்புல புறப்பமைப்பு வீதம் 1க்கு 2க்கு 1க்கு 2க்கு 4க்கு 2க்கு 1க்கு 2க்கு 1 வீதம் கிடைக்கப்பட்டது. இந்த கலப்பை விளக்குக என்றதுதான் நான் கடைசியா சொன்னேன், சரி? அப்படின்னா இப்ப அதை நீங்க என்ன செய்யறீங்க பாருங்க. இப்ப உங்களுக்கு எழுத்தெல்லாம் நான் தராதபடினால ஒரு எஸ்ஏ வினாக்கு நீங்க செய்யும் போது முழுமையாக இவ்வாறு செய்யும். உயரம் கேபிட்டல் டி, இன்னைக்கு எழுத்த போடணும். கட்டை சிம்பிள் டி, சிவப்பு கேபிட்டல் ஆர், வெள்ளை சிம்பிளா, இப்படி போடணும், சரியா? இப்படி நீங்க உங்களுக்கு விருப்பமான எழுத போடலாம், அது பிரச்சனை இல்லை. அதை நீங்க இங்க போட்டு காட்டணும். போட்டு பெற்றோர் தூய உயரம், அப்ப கேபிட்டல் டி கேபிட்டல் டி கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர், தூய உயரம் இல்லாட்டி நீங்க F1 சந்ததியை பார்க்கணும். F1 சந்ததியில யாவும் உயரம் சிவப்பு, அதாவது உயரம் சிவப்பையும் உயரம் கட்டை வெள்ளையும் கலப்பு செய்யும் போது F1 யாவும் உயரம் சிவப்பு தந்தா நீங்க 2 விஷயத்தை நீங்க அதுல இருந்து எடுக்கணும். ஒன்று, கட்டை வெள்ளை பெற்றோரா இருந்தாங்க, அவங்கள காணல, உயரம் சிவப்பு பெற்றோரை இயல்புதான் வழிகாட்டப்படுது. எனவே கட்டைக்கும் உயரத்தையும் ஒப்பிடும்போது உயரம் ஆட்சியானது, சிவப்பையும் வெள்ளையும் கருதும் போது சிவப்பு ஆட்சியானது ஒரு முடிவு வரணும். அப்ப உயரமும் சிவப்பும் எது F1 எல்லாம் வரும்போது தோற்றமைப்பில் வெளிக்காட்டப்படுதோ அது ஆட்சியானது. எனவே உயரம் சிவப்பு ஆட்சியானது முடிவு வரணும். கட்ட வெள்ளை அதுக்குள்ள மறைக்கப்பட்டு. 2வது முடிவு வரணும், F1 யாவும் உயரம் சிவப்புண்டபடினால அல்லது 100% உயரம் சிவப்புண்டபடினால பெற்றோர் 2 இயல்புமே ஓரின நுகை தூயது ஓரின நுகை நிலையில் இருக்குன்னு முடிவுக்கு வரணும், சரியா? அவங்க தராட்டியும் நீங்க முடிவுக்கு வரணும். எனவே பெற்றோர் கேபிட்டல் டி கேபிட்டல் டி கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர், இங்க சிம்பிள் டி சிம்பிள் டி சிம்பிள் ஆர் சிம்பிள் ஆர். அப்ப இதுல புணரி எவ்வாறு தெரியணும்? இவர் 2 பேர் சோடிக்காரணி, அது தனிமை வேறாகப்படுது. இவர் சோடிக்காரணி வேறாகப்படுது, எனவே டி ஆர் ஒரு புணரி. இதே மாதிரி தான் 4 புணரி, டி ஆர் தான் எல்லாம் 4 புணரியும் ஒரே மாதிரியான டி ஆர் போடலாம். இங்க சிம்பிள் டி சிம்பிள் ஆர் தான் எல்லாம் போடணும்னா ஒரே வகையான புணரி வரும். எனவே அதை நீங்க போடலாம். எதுவும் முழங்கை புள்ளி நீங்க டக்குனு எனக்கு கேட்கலாம். ஏன்னா நான் போன கிளாஸ்ல இதெல்லாம் முழங்கப்படுது, சரியா? ரைட். அப்ப இதுல
இங்க பாருங்க எஃப் இது P1 F1 வரப்போகுது என்னது இதுவும் சேர்ந்து வருது கேபிட்டல் T சிம்பிள் T கேபிட்டல் R சிம்பிள் R 100 வீதம் உயரம் சிவப்பாம் அவங்க தரவை நீங்க இப்படி செஞ்சு காட்டுது ப்ரூஃப் பண்ணி காட்டுது அவ்வளவுதான் இது ஒரு மேக்ஸ் நிறுவல் மாதிரி ஏதாவது தரவு தந்தா அதை நாங்க ப்ரூஃப் பண்ணி காட்டுது இப்படிதான் நடந்திருக்கும் சரியா அவங்க அவதானித்ததையும் வாரத்தையும் நாங்க ப்ரூஃப் பண்ணி சரிங்களா கணக்கு சரி அதுக்கப்புறம் P2 யாரு F1 இந்த F1 இன்னொரு F1 அதே மாதிரி தர்க்கத்தை செய்யற ஆவே P2 பாருங்க கேபிட்டல் T சிம்பிள் T கேபிட்டல் R சிம்பிள் R கேபிட்டல் T சிம்பிள் T கேபிட்டல் R சிம்பிள் R இது அப்ப இதுல புணரிகள் என்ன பாருங்க புணரி G கேபிட்டல் T கேபிட்டல் R கேபிட்டல் T சிம்பிள் R சிம்பிள் T கேபிட்டல் R சிம்பிள் T சிம்பிள் R புணரிகளை உருவாக்க தெரியணும் பிள்ளைகள் புணரி பிழைச்சா சந்ததி பிழைச்சிடும் இங்கல அதே மாதிரி 4 புணரி கேபிட்டல் T கேபிட்டல் R கேபிட்டல் T சிம்பிள் R சிம்பிள் T கேபிட்டல் R சிம்பிள் T சிம்பிள் R இப்படி வந்து புணரி இதுல 4 அதுல 4 ஆகவே இந்த 4 கேபிட்டல் T கேபிட்டல் R எடுத்தீங்கன்னா இதோட கப்சி 4 சந்ததி வரும் இதை எடுத்தீங்கன்னா இது 4 கப்சி 4 இது 4 4 இது 4 அப்ப 4 16 அங்கிகள் எங்களுக்கு கிடைக்கும் 16 அங்கி G புணரிக்கு G2 போடுது இல்லை நாங்க அதுக்கு G மட்டும் போட்டீங்கன்னா போதும் G1 G2 போடுது இல்லை பெற்றோருக்கு P1 போடுவோம் சந்ததிக்கு F1 போடுவோம் புணரிக்கு KMX போட்டீங்கன்னா இரண்டாவது சந்ததி புணரிக்கு நாங்க போடுது இல்லை போடக்கூடாது ரைட் இப்ப இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 4 நாங்க போட்டு போனா பிரச்சனை ஆயிரும் எனவே F2 நீங்க பன்னட் சாட்டை போட்டுத்தான் கண்டுபிடிக்கணும் பன்னட் சாட்டை கட்டாயமா போடணும் பன்னட் சாட்டுக்கு புள்ளி இருக்குது சரியா பன்னட் சாட்ல ஒவ்வொரு பர்டிகுலர் வாரத்துக்கும் என்ன இருக்குது வேறு வேறையா உங்களுக்கு புள்ளிகள் தருவாங்க ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு வேறு ஏன்னா இது ஒரு பன்னட் ஒரு மென்டல் ரெண்டாவது ஒரு கலப்பிரிக்கு இது ஒரு எஸ்ஏ கடந்த காலத்துல வந்திருக்கு ஒரு எஸ்ஏ வினா 2002 இப்படி வந்திருக்கு ஒரு எஸ்ஏ வினா அப்ப இந்த பெயின் போடுறதுக்கு ஒரு பாயிண்ட் இதுன்னு போடுறதுக்கு ஒரு பாயிண்ட் இதுக்கு ஒரு பாயிண்ட் இதுக்கு ஒரு பாயிண்ட் இதுக்கு ஒரு பாயிண்ட் இதுக்கு பாயிண்ட் இதுக்கு ஒரு பாயிண்ட் இதுக்கு ஒரு பாயிண்ட் இதுல 4 புணரியை காணுறதுக்கு 4 பாயிண்ட் இதுல 4 பாயிண்ட் இதுக்கு பாயிண்ட் இதுக்கு பாயிண்ட் 100 வீதம் செல்றதுக்கு பாயிண்ட் இதுக்கு பாயிண்ட் எல்லாமே பாயிண்ட்ஸ் அப்ப 38 பாயிண்ட்ஸையும் இதுலயே தந்துருவாங்க அப்ப சிம்பிளா உங்களுக்கு என்ன செய்யலாம் லேசா மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பிள்ளைகள் எனவே இந்த ஜெனடிக்ஸ்ல குறைஞ்ச நேரத்துல எல்லா புள்ளியும் உங்களுக்கு பெற்றலாம் வெரி இன்ட்ரெஸ்டா நீங்க செஞ்சுட்டு போங்க ஆரம்பத்துல இருந்தே பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் இதை விட்டுறது காரணம் என்ன தெளிவா படிப்பிக்காத நான் உங்களுக்கு தெளிவா படிப்பேன் நீங்க தெளிவா கொள்ளணும் இதை நீங்க கட்டாயமாக இந்த மாதிரி வினா வந்தா செய்யுங்க சொல்லி மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் சரியா கணக்குகள் வந்தா ரைட் இப்ப இவர் கலந்ததுக்கு பிறகு வாரத நான் பன்னட் சாட்டினோட காட்டப்படுறேன் எனவே இவர் கணிக்கப்படுறேன் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க தெரியல ரைட் இப்ப P2 F2 பாருங்க பன்னட் சார்ட்
ரைட். கேபிட்டல் டி கேபிட்டல் ஆர் 1 2 3 4 5 6 7 8 9. இந்த 9 உயரம் சிவப்பு. உயரம் சிவப்பு. ரைட். இத பாருங்க. இது capital T, simple T, capital R, capital R. Simple T, capital R, simple R. Pro, simple T, capital R, simple R. Pro, simple T, simple R, simple R. So, இது capital T, simple R, simple R. Capital T, simple R, simple R. இது capital T, simple R. பாருங்க இதுல இதுல 1 2 3 4 5 6 7 8 9 உயரம் சிவப்பு 9. சரியா? உயரம் வெள்ளை 1 2 3 கருப்பலருக்கு 3 உயரம் வெள்ளை. கட்ட சிவப்பு 1 2 3 கட்ட வெள்ளை 1. அப்போ 9க்கு 3க்கு 1 தோற்ற அமைப்பு எங்களுக்கு கிடைக்கும். சரியா? அப்ப என்ன நடக்குது? இந்த புணரிகள் சார்பற்ற முறையில தனிமைப்படுத்தப்பட்டு நிலத்தோடு சோடி சேர்ந்து சுயாதீனமா போய் உருவாக்குறதால வர காம்பினேஷன் தான் நீங்களும். அப்ப உயரம் சிவப்பு 9, அடுத்த கட்ட சிவப்பு 3, உயரம் வெள்ளை 3, உயரம் கட்ட வெள்ளை 1 வருது. 9க்கு 3க்கு 1 வருது. பிரபலம் அமைப்பு கேபிட்டல் டி கேபிட்டல் ஆர் 1, கேபிட்டல் டி கேபிட்டல் ஆர் சிம்பிள் ஆர் 2, இந்த 2. அப்புறம் கேபிட்டல் டி சிம்பிள் டி கேபிட்டல் ஆர் 2, இந்த capital T simple T இந்த 2. right? sorry. capital T simple T capital R simple R 4. இத நீங்க ஒவ்வொன்றா எண்ணி போட்டீங்கன்னா தெரியும். capital T simple T capital R capital R capital T capital R simple C simple R தெரியுது. எண்ணி பார்த்தா 2. அதே பிறகு capital T simple R தெரியுது. எண்ணி பார்த்தா அது 1. அப்ப 1க்கு 2க்கு 1க்கு 2. அதே பிறகு capital T simple T capital R 2, capital T simple R 1, capital T simple T capital R 4 வருது. அப்ப 1க்கு 2க்கு 1க்கு 2க்கு 4, 2க்கு 1க்கு 2க்கு 1க்கு 1 ஆன்சர் வருது. இப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன விளங்குதுன்னா பாருங்க, இப்படி ஒரு capital T simple T capital R இருக்கும் போது இந்த இது ரெண்டும் வேறாக்கப்படுகிறது. கேபிட்டல் T சிம்பிள் T இதுவும் வேறாக்கப்படுது. கேபிட்டல் R சிம்பிள் R வேறாக்கி தனித்தனியா வேறாக்கினதுக்கு பிறகு இவரும் சேர்ந்து போறாரு, அல்லது இவரும் சேர்ந்து போறாரு, இவரும் சேர்ந்து போறாரு, அல்லது இவரும் சேர்ந்து போறாரு. ஆகவே இதுல என்ன நடக்குதுன்னா ரிசோர்ஸ் புக்கை நான் திரும்ப ஒன்று அனுப்புறேன். ஆனா பிரிண்ட் எடுக்காதீங்கோ. நான் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு சொல்லி எல்லாத்தையும் டைப் பண்ணி முடியறதுக்கு கஷ்டமாகுது. அதனால இன்றையோட மென்டல் விதியிற விஷயங்கள் முடியும். இதுக்குரிய பார்ட் 1 அடுத்த கிளாஸ்ல இருந்து நாங்க வேறு பார்க்க போறோம். மென்டல் விதியில இருந்து விலகுற சந்தர்ப்பங்களை நாங்க பார்க்க போறோம். சரியா? அப்ப இதுக்குரிய நோட்டை நான் போட்டுவிடுதேன். அதைத்தான் நீங்க பிரிண்ட் எடுக்கணும். அதைத்தான் நீங்க ஞாபகத்தில் வச்சு இருக்கணும். இப்போதைக்கு இந்த கணக்கு பகுதி போறபடினால உங்களுக்கு இப்போதைக்கு நீங்க வாசிச்சதுக்கு பிரச்சனை இல்ல. செகண்ட் ரைட். அப்ப அதான் நான் செகண்ட் விதியை தான் இப்ப சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்ப பாருங்க, 2வது விதி, இயல்புகளுக்கான காரணிகள் சோடி காரணிகள் வேறாக்கப்பட்டு சோடி சேர்ந்து புனரில் செல்லும். வேறாக்கப்பட்டு சோடி சேர்ந்து புனரில் செல்லும். உதாரணமா நான் இப்படி சொல்றேன். உங்களுக்கு அன்றைக்கு நான் சொன்னேன், அங்கே எப்படி டார்க் பச்சையும் லைட் பச்சையும் வராங்க. இங்கால டார்க் ரெட்டும் லைட் ரெட்டும் வராங்க. அது ஒரு சோடி, இது ஒரு சோடி. வாரவக இதுக்குள்ள நான் இந்த ரூமுக்குள்ள வராங்க. முன் கதவடிக்கு முன் கதவால வெளியாகணும். இந்த நிபந்தனை
நிபந்தனை வந்தாக்கள் இவங்க உங்களுக்கு சோடி போட்டுட்டு நீங்க போகணும், ரெட்டோட சேர்ந்துட்டு போகணும், சோடி சேர்ந்துட்டு போகணும். ஒரு சோடியா தான் நீங்க வெளியேறணும். அது நீங்க பச்சை இல்ல, பச்சை ஆக்கள் சிவப்போட சேர்ந்துட்டு வெளியாகணும்னு நான் சொல்றேன். இப்ப 2 பேரும் வாராங்க. ஆனா வெளியாகிட்ட சிவப்பு வந்தாக்கள் மாதிரி பச்சையும் சிவப்பு தான் வெளியாகுது. அப்ப என்ன நடந்திருக்கும்? இவங்களுக்கு என்ன நடந்திருக்கும்டா, அவங்க பிரிய முடியாதவாறு அவங்க நெருக்கமாக கட்டி வச்சிருப்பாங்க அந்த சோடி. அதாவது ஒரே இதுல நல்ல 2 கையும் கட்டினா இவங்க பிரிஞ்சாத்தானே அவங்களும் பிரிஞ்சாத்தானே இவங்களும் அவங்களும் போய் சேரணும். சேர்றதுக்கு பிரியணுமே, பிரியலாம் ஒட்டி வச்சுக்கிறது 2 பேரையும் இப்படிதால ஒட்டி வச்சுக்கிறது. 2 கையையும் அவங்க 2 கையும் கட்டி ஜோடி போட்டு நல்லா உருக்கி வச்சுக்கிறது, கோப்பலை சிக்கல் மாதிரி. ஆகவே அவங்க ஒரே மாதிரி 2 பேரும் ஒன்றா தொழில்படுறதுனால அவங்களுக்கு பிரிய முடியாதால அங்க சேர முடியாது. எனவே அப்படி போறாங்க. எனவே இந்த சிவப்பு பச்சை அல்லது ஏதாவது 2 இயல்போ கேபிட்டல் டி சிம்பிள் டி கேபிட்டல் ஆர் சிம்பிள் ஆர் இப்படி சோடியா இருக்கும் போது இவரோட சேரணுமாக இருந்தா முதல்ல என்ன நடக்கணும்? அவங்க சேரணுமாக இருந்தா அவங்க பிரியணும். பிரியறதுக்கு தனித்தனியாக நிறமூட்டத்துல இருக்கணும். தனித்தனியா நிறமூட்டத்துல இருந்தா தான் அவங்க சோடியா வந்தாலும் பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்ப நான் என்ன செய்யறேன், போய் அவங்க 2 பேரையும் 2 பக்கத்து கையை கட்டித்தானே இருந்த அந்த கைத்தா அவுத்துடுது, இங்கேயும் கைத்தா அவுத்துடுது. அவுத்து விட்டதுக்கு பிறகு என்ன செய்யறேன், நான் இப்ப சொல்றேன். இப்ப அங்கிருந்து வராங்க, இங்கிருந்து வராங்க. இப்ப சேர்ந்துட்டு போங்க வெளியாகிறாங்க. டார்க் கிரீன் டார்க் ரெட் 2 பேரும் சேர்ந்து வெளியாகிறாங்க. ஒரு சோடி லைட் கிரீன் லைட் ரெட்டோட சேர்ந்து வெளியாகிறாங்க. அப்படி வெளியாகவே மறுக்க திரும்ப கொஞ்ச நேரத்தில் டார்க் கிரீன் லைட் ரெட்டோட வெளியாகி போறாங்க. இன்னும் நேரத்தில் பார்க்கும்போது லைட் கிரீன் டார்க் ரெட்டோட சேர்ந்து போகுது. அப்ப இப்ப ஃபுல் சுதந்திரம் கிடைச்சிட்டாங்க. மேற்கத்திய நாடுகள் மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு சுதந்திரம் நினைச்சாங்களோட போற சில நாடுகள் அப்படிதான். சரியா? சோடியா. ஆனா நம்ம நாடுகள் அப்படி இல்லை. கல்ச்சர் சோடினா அவங்கதான். கல்லானாலும் கணவன் தான், புல்லானாலும் புருஷன் தான், நாம் இருவர், கடைசிவர் மட்டும் நாம் இருவர் தான், வேற ஏலாம் அப்படி வேற ஆக்கள் நினைக்கவும் இல்லை. பெரிய குழப்பம் அந்த குடும்பங்கள்ல. அங்க எல்லாம் அப்படி இல்லை. சுயாதீனத்தன்மை கூட. ஏன்னா 2 பேரும் வருவாங்க. 2 பேரும் இவ சிங்கள கல்யாணங்கள்ல நான் சொல்ற திருமணங்கள் கப்பலோட வருவாங்க. இங்கேயும் கப்பலோட வருவாங்க கல்யாணத்துக்குள்ள. இப்ப அந்த மட்டும் நம்ம இலங்கையில அந்த மட்டோட நிக்குது இன்னும் வேணுமே. சரியா? அது மற்றதுகள் எல்லாம் சட்டம் குடும்பம் வர இல்லை. மற்ற நாடுகள்லாம் அப்படி இல்லை. அதுவும் சிம்பிள். கப்பல் வருது திருமணம் போறதுக்கு பிறகு சாப்பிடுறாங்க. பிறகு கப்பல் எல்லாம் பிரியுது, வேண்டிய ஆக்களோட கப்பலாகி டான்ஸ் போட்டு. அது நம்ம நாட்டில இருக்குது. இலங்கையில எல்லா திருமண வீட்லயும் அது இருக்குது. சிங்களாக்கள் திருமண வீட்டு. சரியா? அப்ப அது மாதிரி இவங்க 2 பேரும் தனித்தனியா இருக்கிறதுனால கேபிட்டல் டி சுயாதீனம், சிம்பிள் டி சுயாதீனம், கேபிட்டல் ஆர் சுயாதீனம், சிம்பிள் ஆர் சுயாதீனம். அதனால கேபிட்டல் டி வாராது. அதாவது டார்க் ரெட் வருது, இங்க டார்க் கிரீன் வருது, 2 பேரும் சேர்ந்து போறாங்க. டார்க் கிரீன் வருது, லைட் ரெட் வருது, 2 பேரும் சேர்ந்து போறாங்க. லைட் கிரீன் வருது, டார்க் ரெட்டோட சேர்ந்து போறாங்க. லைட் கிரீன் வருது, லைட்டோட சேர்ந்து போறாங்க. வேற எப்படி மேக்சிமம் ஜோடி சேரணுமோ அந்த மாதிரி ஜோடி சேர்ந்து போறாங்க. அது காரணம் அவங்க 2 பேரும் சுயாதீனமாக இருக்கிறது. அதே மாதிரி இதுக்கு காரணம் இங்க ஏன் கேபிட்டல் டி கேபிட்டல் ஆருடைய போகுது, கேபிட்டல் டி கேபிட்டல் ஆர் வருது, கேபிட்டல் டி சிம்பிள் ஆரும் வருது, சிம்பிள் டி கேபிட்டல் ஆரும் வருது, சிம்பிள் டி சிம்பிள் ஆரும் வருது. காரணம் என்னன்னா இந்த இயல்புகள் ஒவ்வொரு நிறமூட்டத்திலையும் தனித்தனியா சுயாதீனமா இருக்குது. என்ன பிள்ளை செல்வம் பார்ப்போம். இங்க கேபிட்டல் டி சிம்பிள் டி கேபிட்டல் ஆர் சிம்பிள் ஆர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறமூட்டத்தில் இருக்குதுன்னா இங்க மொத்தமா எத்தனை நிறமூட்டம் இருக்குது? இவற்றுல எத்தனை நிறமூட்டம் இருக்குது? எத்தனை நிறமூட்டம் நான் சொல்லுங்க பாப்போம். 4. வெரி குட். 4 நிறமூட்டம் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறமூட்டம். இந்த ஒன்று. அதனால நாங்க அதை இனி குறிச்சு காட்ட இல்லை. இப்படி குறிச்சு காட்ட நிறமூட்டத்தை குறிச்சு காட்ட இல்லாட்டியும் இந்த ஒவ்வொரு நிறமூட்டத்திலையும் ஒவ்வொரு இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? எனவே கேபிட்டல் டி சிம்பிள் டி கேபிட்டல் ஆர் சிம்பிள் ஆர் கேபிட்டல் எஸ் சிம்பிள் எஸ் இவர்ல எத்தனை நிறமூட்டம் இருக்குது சொல்லுங்க பாப்போம். இடத்துல இதுல எத்தனை நிறமூட்டம் இருக்குது? சுயாதீனமா இருக்குதுன்னா
வெரி குட். 1 2 3 4 5 6. வெரி குட். சரி, 6 நிறமூர்த்தம் இருக்குது. அப்ப இப்படி இவங்க சுதந்திரமா இருந்தபடியினாலதான் மெண்டல் புணரி உருவாகும் போது மெண்டல் சொல்றாரு சார்பற்ற முறையில புணரிகள் உருவாகி போகும். அப்படி சார்பற்ற முறையில போறதுனாலதான் இந்த 2 பேருக்கும் வித்தியாசமான மேக்சிமம் 16 அங்கிகள் வந்துச்சு. 16, அதுல 4 தோற்ற அமைப்பு, 16 அங்கிகள் வந்ததுக்கு காரணம் எதெல்லாம் சேரலுமோ மேக்சிமம் அதெல்லாம் சேர்ந்துச்சு. எனவே அங்கிகள் நினைச்ச ஆக்களோட சேர்ந்து போகணுமாக இருந்தா, பிள்ளைகள் நினைச்ச ஆக்களோட சேர்ந்து போகணுமாக இருந்தா என்ன அர்த்தம் தெரியுமா? அங்க தனித்தனியாக அவங்க வரணும். சோடியா வந்தாலும் தனித்தனி, அதே மாதிரி இது சோடியா காணப்பட்டாலும் தனித்தனியா ஒவ்வொரு நிறுவனத்துல இருக்கும். இப்ப நான் இப்படி ஒன்று உங்கள்கிட்ட சொல்ல போறேன், சரியா? சில ஆக்களுக்கு எப்படி இது ஆர்ந்தது விளங்கலன்னு நினைக்கிறேன். இதுல 3 இயல்பு, உயரம், சிவப்பு, அழுத்த தோல், 3 இயல்பு நினைக்கிறீங்களே, இதெல்லாம் தனித்தனி நிறமூர்த்தத்துல இருக்கு. நிறமூர்த்தத்தை நான் கீறுறது இல்லை. தனித்தனியா இருக்கும் போது நிறமூர்த்தத்தை கீற மாட்டேன். இது ஒரு நிறமூர்த்தத்துல, இது ஒரு நிறமூர்த்தத்துல, இந்த இயல்பு ஒரு நிறமூர்த்தத்துல, இந்த இயல்பு நிறமூர்த்தத்துல, இந்த ஒரு இயல்பு ஒரு நிறமூர்த்தத்துல, இது ஒரு. அப்ப 1 2 3 4 5 6 நிறமூர்த்தம் இருக்குது வீட்டுல. உங்களுக்கு அதை நான் சொல்றீங்க. இப்ப 6 பேர் வராங்க. என்னது? 3 சோடி வராங்க. 3 சோடி யார் எப்படின்னா, சிவப்பு டார்க் ரெட்டையும் லைட் ரெட்டையும் உருப்பிடுத்துட்டு ஒரு சோடி, டார்க் கிரீனையும் லைட் கிரீனையும் உருப்பிடுத்துட்டு ஒரு சோடி வருது. இங்க டார்க் எல்லோவையும் லைட் எல்லோவையும் கொடுத்துட்டு ஒரு சோடி வருது. அப்ப 3, அதாவது சிவப்பு மஞ்சள் பச்சை, இந்த 3 குரூப்ல 3 ஜோடி வருது. 3 ஜோடியில 6 பேர். அப்ப 6 நிறமூர்த்தம். ஏன்னா ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு தனித்தனியா, சரியா? இப்ப மிக்ஸ் ஆக்கிச்சேன்னா 3 பேரா மிக்ஸ் ஆக்குங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒவ்வொரு விதமா மிக்ஸ் ஆக்கலாம். எப்படி மிக்ஸ் ஆக்கலாம்? சிவப்பு உடுப்பு ஒரு ஆள் உடைய ஒரு ஆளும், பச்சை உடுப்பு டார்க் சிவப்பு, டார்க் பச்சை, டார்க் மஞ்சள், இது ஒரு காம்பினேஷனா உருவாக்கலாம், சரியா? அதே மாதிரி டார்க் ரெட், டார்க் கிரீன், லைட் எல்லோ, இது ஒரு குரூப். இப்படி உங்களுக்கு காம்பினேஷன் உருவாக்கலாம் தானே, சரியா? இப்படி சேர்க்கைகள் உருவாக்கலாம். மொத்தத்துல இருந்தா அவங்கள கட்டி வச்சிருந்தா என்ன அர்த்தம்? சிவப்பையும் பச்சையும் கட்டி வச்சிருந்தா, இல்லாட்டி பச்சையும் கட்டி வச்சிருந்தா, பச்சை போற இடத்துலயே லைட் பச்சையும் போகணும், டார்க் ரெட் போற இடத்துலயே டார்க் லைட் ரெட்டும் போக வரும், கட்டி வச்சிருந்தா, ஒரே நிறமொத்தத்துல இருந்தா. அதே மாதிரி இதை பாருங்க. இப்ப இதை நான் சொல்ல போறேன். இப்ப சிவப்பும் இது ஒரு நிறமொத்தம், ஒரு இது ஒரு நிறமூர்த்தம். இதுல இருக்குது ரெட், இதுல இருக்குது கிரீன், இல்லாட்டி இதுல இருக்குது டார்க் ரெட்டும், இதுல இருக்குது லைட் ரெட்டும். இவங்க 2 பேரும் ஒரே நிறமூர்த்தத்துல இருந்தா நீங்க பாருங்க, ஒரே நிறமூர்த்தத்துல மிக கிட்ட இருந்தா ஒரே நிறத்துல கேபிட்டல் ஆர் போற இடத்துல எல்லாத்துலயுமே சிம்பிள் ஆரும் போகணும் இல்லையா? உங்களுக்கு அது விளங்குதா? கேபிட்டல் ஆர் போக வேண்டிய இடத்துல சிம்பிள் ஆரும் கட்டாயமா போயாகணும். அப்படி கேபிட்டல் ஆர் போறதுல சிம்பிள் ஆரும் போறபடினால வேற ஆட்களோட சேரலாம். கேபிட்டல், அதாவது டார்க் பச்சையும் லைட் பச்சையும் நான் நல்லா கட்டி வச்சா, ஒரே மாதிரி கட்டி வச்சா, ஒரு மாதிரி கட்டி வச்சா வேற யாருக்கும் போய் சேரலுமா? சேரையலா, சரியா? எனவே சேரலாம், ரைட். அப்ப அப்படி சேரலாம வரும், சரியா பிள்ளை? ஆனா இப்படி வரும். அப்ப ஒரே நிறமூர்த்தத்துல, இந்த ஒரு நிறமூர்த்தத்துல ஒவ்வொரு எதிரொரு இருந்தா வேண்டிய மாதிரி போய் சேரலாம். இப்படி நான் சொல்றேன். தனித்தனியா இருக்க மாதிரி நெருக்கமாக இணைஞ்சு வச்சிருந்தா நினைச்ச மாதிரி போகலுமா? இன்னொரு ஆளோட சேரலுமா? இயலாது. இப்ப நான் இப்படி ஒன்று சொல்லப்பேன். 2 பேரையும் இணைச்சு வச்சு கிடைக்கும். யார? டார்க் கிரீனையும் லைட் கிரீனையும் இணைச்சு வச்சு கிடக்கு ஒரு கைட்ல. அங்கால டார்க் ரெட்டையும் லைட் ரெட்டையும் ஒரு கயிறால இணைச்சு வச்சு கிடக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம் பிள்ளைகள், டார்க் கிரீனையும் டார்க் ரெட்டையும் சேர்ந்து சோடி சேர்ந்து இவர்த்தால போச்சுன்னா போக ஏழுமா? ஏழாதாண்டத்தை மட்டும் ஏழும். எஸ் ஓ நோ சொல்லுங்க. எஸ் ஓ நோ?
ஒரு ஆள் ஆன்சர் நோ 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 நோ. காரணம் என்ன? காரணம் ஏன் போக முடியாது? காரணம் என்ன? காரணம் என்ன? காரணம் என்ன? ஏன் போக முடியாது? யாரிடம் இல்லை. 2 பேரும் கேள்வி. பிள்ளைகள் சயின்ஸ் பிள்ளைகள், சயின்ஸ் படிக்க பிள்ளைகள் டக்குன்னு ஒரே விதமா நீங்க யோசிக்க கூடாது. தர்க்கம் புரியணும். தர்க்கம் புரியணும். லோயர்கள் மாதிரி நீங்க தர்க்கம் புரியணும். சரியா? எப்படின்னா நான் இப்படி சொல்றேனே, 2 பேரை கட்டி வச்சிருக்கீங்கன்னு சொன்னேன். எப்படி கட்டி வச்சிருக்கிறேன், எவ்வளவு நீளத்துல கட்டி வச்சிருக்கேன் உங்களுக்கு சொல்லல. அப்ப நீங்க அதையும் கேட்கணும் என்கிட்ட. ஒரு இவரை கட்டி வச்சிருக்கிறேன் டார்க் ரெட் ஒரு கயிற்றுல ஒரு முனையில, டார்க் கிரீன கயிற்று அடுத்த முனையில கட்டி வச்சிருக்கீங்க. அப்படி நான் சொல்றேன், 2 கயிறுக்குமான தூரம் இருக்குது 500 மீட்டர். விளங்க உங்களுக்கு? அந்த 500 மீட்டர் நீளமான அந்த கயிறு ஒரு முனையில டார்க் ரெட்டையும் டார்க் கிரீனையும் அடுத்த முனையில லைட் ரெட்டையும் டார்க் ரெட்டையும் கட்டி வச்சிருக்கேன். ஆனா இப்ப நான் வரைச்சிருந்த இந்த ரூம் இதுக்கு அங்கால அந்த கயிறு இருக்குது 500 மீட்டர்ல, இவங்க 1 மீட்டர் தூரத்துல இருக்கிறாங்க, இவங்களும் 1 மீட்டர் தூரத்துல இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் இவருக்கு வரணும், வந்து 1 மீட்டர் சோடி போட்டுட்டு போகணும். அவங்க நான் என்ன சொல்றேன், 1 மீட்டர் தூரம் தான் இவங்க சோடி போட்டுட்டு போகணும். ஆனா இவங்க 2 பேருக்கு இடையில 500 மீட்டர் நீளமான கயிறு இருக்குது. இப்ப நீங்க சொல்லுங்க, இதே மாதிரி லைட் என்னது எல்லாரையும் கட்டி வச்சிருந்தாலும் இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த டார்க் கிரீன் நினைச்சா இந்த டார்க் ரெட்டோட இங்கே கொஞ்சம் வந்தாச்சு 1 மீட்டர் 500 மீட்டர் நீளம் இருக்கு, சுயாதீனமா இப்படி வந்தாச்சு. வீட்டுல இருந்து 1 மீட்டர் சோடி போட்டுட்டு போக ஏழுமா ஏழாதான்? இப்ப சொல்லுங்க, ஏழுமா ஏழாதான்? டேஞ்சர் இல்லையான்னு நான் கேட்கல. சோடி போட்டுட்டு போகலுமா ஏழாதான்? ஏழும் தானே, சுயாதீனமா இருக்கிற மாதிரி தானே. ராய், அப்ப 2 பேரும் சோடி சேர்ந்ததுக்கு என்ன, ஒரு ஆள் ஆஸ்திரேலியாவிலையும் ஹஸ்பண்ட் போய் ஆஸ்திரேலியாவிலையும் வைஃப் ஸ்ரீலங்காவிலையும் இருந்தா தனியாவ திருமணம் முடிக்காம இருக்கிறதுக்கு எவ்வளவு சுதந்திரம் இருக்கிறோம், அதே மாதிரி ஒரு சுதந்திரம் இருக்குமா இல்லையா? இவன் நினைச்சதெல்லாம் நீங்க அவருக்கு தெரியாம செய்யணுமா இயலாதா? இவன் நினைச்ச மாதிரி கடைக்கு போகணுமா இயலாதா? இவன் நினைச்ச மாதிரி மார்க்கெட் போகணுமா இயலாதா? இயலும். எனவே ஒரே நிறுவனத்துல இருந்தாலும் கிட்ட இருந்தா தான் இயலாதை ஒழிய, தூரத்துல இருப்பாங்களா இருந்தா, அவங்க மிக தொலைவில் இருப்பாங்க இருந்தா, அவங்க தனித்தனியாக இருக்கிட்ட எப்படி சுதந்திரம் கிடைச்சோ அதே மாதிரியான ஒரு சுதந்திரம் கிடைக்கும். எனவே பிள்ளைகள், மெண்டல் 2ஆம் தேதி நடந்து இப்படி எல்லாம் புணரிகள் உருவாகி இப்படி எல்லாம் வாரதுக்கு காரணம் 2 மெண்டல் சொன்னாரு. ஒன்று, எதிர்வுகள் வேறுபட்ட நிலமுற்றத்துல சுயாதீனமாக இருக்கணும். அப்படி இருந்தா நினைச்ச சேர்ந்து புணரிகள் உருவாக்கலாம். 2வது சொன்னாரு, ஒரே நிலமுற்றத்துல இருக்குமா இருந்தா அது மிக தூரத்துல அந்த 2 எதிர்வுகளும் காணப்படுமா இருந்தா இவங்க சேர்ந்து சோடி சேர்ந்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவ மிக தூரத்துல இருக்கக்கூடாது. தூரத்துல இருந்தா இப்படியான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நினைச்சா. சரியா? எனவே ஒரே நிலமட்டத்துல இருக்கார்கள் கிட்ட இருக்கணும். அப்படி கிட்ட இல்லாம தொலைவில் இருந்தா 2 பேரும் தனித்தனியா இருந்ததுக்கு சமனாக போயிடும். சரியா? ரைட். தூரத்துல இருந்து சொன்னேன். சரி, இது நான் உதாரணத்துக்கு சொன்னேன். அப்ப இந்த மாதிரியான மெண்டல் 2ஆம் தேதி நடக்கிறதுக்கு சான்ஸ் நடக்கணுமா இருந்தா நிபந்தனை 2. ஒன்று, ஒவ்வொரு இயல்புக்கான நிறமூர்த்தமும் எப்படி இருக்கணும், நிறமூர்த்தங்கள் தனித்தனியாக இருக்க வேணும், ஒவ்வொரு நிறமூர்த்தத்தையும் ஒன்றா இருக்கணும். அல்லது ஒரே நிறமூர்த்தத்துல இருக்குமா இருந்தா மிக தொலைவில் இருக்க வேண்டும் பிள்ளைகள். சரியோ? இது 2 தான் நிபந்தனை. மெண்டல் 2ஆம் தேதி நடக்கணுமா இருந்தா இருக்க வேண்டிய நிபந்தனை. மெண்டல் 2ஆம் தேதி என்ன சொல்லுது, இயல்புகளுக்கான காரணி தனியாக்கப்பட்டு புணர்களுக்குள் சோடி சேர்ந்து செல்லும். எப்படி? இப்படி கேபிட்டல் டி சிம்பிள் டி கேபிட்டல் ஆர் சிம்பிளா இருந்தா எப்படி புணர் உருவாக்குவது பாருங்க. டி ஆர் ஒரு புணரி, கேபிட்டல் டி சிம்பிள் ஆர் ஒரு புணரி, சிம்பிள் டி கேபிட்டல் ஆர் ஒரு புணரி, சிம்பிள் டி சிம்பிள் ஆர் ஒரு புணரி. அப்ப என்ன நடக்க போகுது? வேறாக்கப்படுது, சோடி சேர்ந்து புணரிக்கு போகுது. வேறாக்கப்படுது, சோடி சேர்ந்து புணரிக்கு போகுது. வேறாக்கப்படுது, சோடி சேர்ந்து புணரிக்கு போகுது. ஓகே, கிளியர் நினைக்கிறேன். கிளியரா?
கிளியரா? சரியா? ஓகே. ரைட். இப்ப பிள்ளைகள் புணரிகளை ஒழுங்கா உருவாக்க தெரியணும். புணரிகள் உருவாக்க இல்லாட்டி சந்ததி பிழைச்சிடும். எனவே பிள்ளைகள் நீங்க இதுக்குரிய புணரியை சொல்லுங்க இன்னைக்கு. கேபிட்டல் எல் சிம்பிள் எல், கேபிட்டல் ஆர் சிம்பிள் ஆர், இதுக்கு உருவாக்கக்கூடிய புணரிகளை சரி அதுக்கான ஏற்பாடு வந்து இங்க இருக்கு. அதுக்கான ஏற்பாடு. இல்ல ஒரு புஸ்தகம் ஓட்டிங்க இல்ல. புஸ்தகம் ஓட்டிங்க. இந்த ஓகே எடுத்துட்டு ஒரு போடுங்க. அதுக்கான சரியா பிள்ளை? என்ன புணரி? ஓகே ரைட். இதை எப்படி உருவாக்குறேன்னு நான் அதையும் சாடையா சொல்றேன். இப்படியும் உங்களுக்கு உருவாக்கலாம். புணரிகள் உருவாகும் போது கேபிட்டல் எல் கேபிட்டல் ஆர், இந்த கேபிட்டல் எல் சிம்பிள் ஆர், சிம்பிள் எல் கேபிட்டல் ஆர், சிம்பிள் எல் சிம்பிள் ஆர், இப்படி உருவாக்கலாம். சரியா? அப்படி இல்லாட்டி இப்படி ஒரு மெத்தட்லயும் உருவாக்கலாம். இங்க பாருங்க, கேபிட்டல் எல் சிம்பிள் எல், இத இப்படி போடுவோமா வரிப்படம் மாதிரி. கேபிட்டல் எல் சிம்பிள் எல் போட்டாச்சு. அதுக்கு பிறகு இத என்ன செய்யுங்க, அடுத்த இயல்பு கேபிட்டல் ஆர் சிம்பிள் ஆர் தானே, கேபிட்டல் ஆர் சிம்பிள் ஆர், இதுக்கும் கேபிட்டல் ஆர் சிம்பிள் ஆர். இப்ப பாருங்க, இதுவும் ஒரு புணரி கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர், இதுவும் ஒரு புணரி கேபிட்டல் ஆர் சிம்பிள் ஆர், இதுவும் ஒரு புணரி சிம்பிள் ஆர் கேபிட்டல் ஆர் சிம்பிள் ஆர் சிம்பிள் ஆர் சிம்பிள் ஆர், இப்படி புணரியை உருவாக்கு. கேபிட்டல் எல் கேபிட்டல் ஆர் ஒரு மரவரைப்படம் மூலமும் உங்களுக்கு புணரியை உருவாக்கலாம். இதுவும் ஒரு மெத்தட், மரவரைப்படம் இப்படி உருவாக்கலாம். இப்ப அதே ஐடியாவுல நீங்க கெட்டிக்கார ஆக்கள்னா இதுக்கு உருவாக்கும். கேபிட்டல் ஏ சிம்பிள் ஏ, கேபிட்டல் பி சிம்பிள் பி, கேபிட்டல் சி சிம்பிள் சி, இதுல புணரியை உருவாக்குவோம். சரியா உருவாக்கணுமே. இந்த புணரியை உருவாக்க தெரிஞ்சாதான் சந்ததி உங்களுக்கு உருவாக்கணும். புணரி படைச்சுன்னா சந்ததி புணரி.
வேறதி வேறதி பிள்ளை 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 சரி யாரு ஒரு ஆள் சரிங்க ஒரு ஆள் சரி இங்க பாருங்க புணர் எத்தனை இயல்பு இருந்தாலும் பரவாயில்லை அவ்வளவு இயல்புகளும் வேறாக்கப்பட்டு ஒரு புணருக்கு வரும் இங்க 3 இயல்புண்டா 3 ஒரு புணருக்கு வரும் பிரபண்ட் இல்ல இங்க பாருங்க கேபிட்டல் ஏ இது பாருங்க கேபிட்டல் ஏ சிம்பிள் ஏ கேபிட்டல் பி சிம்பிள் பி கேபிட்டல் சி சிம்பிள் சி இதுக்குள்ள 3 இயல்பு இந்த ஒரு இயல்பு இது ஒரு இயல்பு உயரம் சிவப்பு அழுத்தத்தோடு இப்படி 3 உண்டா இப்ப நீங்க என்ன செய்யுங்க புணரை உருவாக்குங்க இங்க ஏ ஒன்று எடுங்க கேபிட்டல் ஏ சிம்பிள் ஏ அதுக்கப்புறம் இது எடுங்க கேபிட்டல் பி சிம்பிள் பி கேபிட்டல் பி சிம்பிள் பி அதுக்கப்புறம் இது எடுங்க கேபிட்டல் சி சிம்பிள் சி கேபிட்டல் சி சிம்பிள் சி கேபிட்டல் சி சிம்பிள் சி கேபிட்டல் சி சிம்பிள் சி இன்னொரு இயல்பு இருந்தா அப்படி பிரிச்சிருப்போம் இப்ப என்ன நடக்க போகுது இது 3 ஏ பி சி இது ஒரு புணரி கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி சிம்பிள் சி capital A simple B capital C capital A simple B simple C simple A capital B capital C simple A capital B simple C simple A simple B capital C simple A simple B simple C 1 2 3 4 5 6 7 புணரிகள் எண்ணிக்கைக்கு நான் பார்க்கிறது 2 எண்ணாம இருக்கு இப்ப 2 பல்லிடுவோம் இங்க 3 பல்லிடுவோம் அப்ப 2 3 8 8 புணரி சரியா பிள்ளை அப்ப கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி சிம்பிள் சி அப்ப இப்படி எல்லாமே கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சி இது 3 அதுக்கப்புறம் இந்த பிள்ளை புணரி உருவாக்கினா தான் எங்களுக்கு பிற வார்த்தைகள்ல நிறைய 3 இயல்புகள் வந்தாலும் தெரியணும் capital A capital B capital C undo capital A capital B simple C undo capital A capital B capital C undo capital A capital B simple C undo இப்படி இதுக்கு 4 ABC ABC capital A simple B capital C simple A capital A simple B simple C 4 இதுக்கு 4 அப்ப அதே மாதிரி இன்னொன்று வந்தா 8 64 அங்கே வரும் 64 சரியா இப்ப புனரி நிறைய பேர் ஒரு ஆளா நம்ம சரியா எடுத்துறீங்க நிறைய பேர் ஏன்னா 2 இயல்பு புணரியல் எத்தனை இயல்பு இருந்தாலும் ஒரு புணருக்குள்ள போகும் இப்ப நம்மகிட்ட ஆயிரக்கணக்கான இயல்பு இருந்தாலும் ஒரே விந்துக்குள்ள போகுது எல்லா இயல்பும் ஒவ்வொரு இயல்புக்கும் ஒவ்வொரு விந்து போனா எத்தனையோ கரெக்ட் இல்லையா நடக்கணும் அப்படி நடக்காது சரியா ஒரே விந்துக்குள்ள நம்மள இருக்கிற எல்லா இயல்புகளும் போகும் இது இந்த புணரி ஓகே அவ்வளவு கிளியரா புனரில் எல்லாருக்கும் சொல்லுங்களே ரைட் ஓகே ரைட் இப்ப இதை செய்யுங்க capital L simple L capital R simple R capital S simple S டக்குனு புனரி உருவாக்குவோம் இன்னைக்கு 4வது கிளாஸ் இல்ல புனரி
புலரியல் தண்ணி ஒன்று குடிக்கிறாங்க. சரியா? ஓகேயா? சரி, இப்போ ஓகே, ரைட். இப்ப புணரியலை உருவாக்க தெரியணும். இப்ப சந்ததிகளை உருவாக்கி பார்ப்போம். சரியா? ரைட். இப்ப பிள்ளைகள் இந்த வினாவை செய்து பார்ப்போம். இல்ல பிள்ளைகள் இன்னைக்கு 4வது கிளாஸ் கெஞ்ச பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு பயணம் ஒன்று அவசரமா போக இருக்குது தூரத்துக்கு. அதனாலதான் 4வது கிளாஸ் கட் பண்ணேன். இல்லாட்டி நாளை நான் செய்யறது தான் அப்படிதான் நான் மெசேஜ் போட்டேன். சரியா? அப்ப அதனாலதான் திரும்ப கொஞ்ச நேரத்தில் ஒரு போட்டேன். நல்ல அவசரமான ஒரு பயணம் இது போக இருக்குது. சரியா? கொரோனாக்குள்ள தேவையான பயணத்துக்கு போயிருக்கு மாவட்டத்துக்குள்ளதான். சரியா? ரைட். ஜஸ்ட்ல துவா செய்யுங்க, கொரோனா வந்துடாம. சரியா? சரியா ஜஸ்லா? கவனம் தான். என்ன செய்ய? ஓ, மாஸ்க் எடுத்துட்டு தான் நான் போவேன். ரைட். கணக்கத்தாரன் செய்யுங்க பார்ப்போம். ரைட். நீண்ட சிறகையும் கபில கண்ணையுடைய ட்ரோசோபிலா பல ஈக்கள், பழகிய அந்த பழங்கள் இருக்கிற சின்ன கோந்துருவா மணிமச்சான். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர். குன்னாகல் பிள்ளைகள் இதுக்கு மணிமச்சான் சொல்லுங்க. இன்னொரு இடத்துல கோந்துருவானுங்க, இன்னொரு இடத்துல பனங்கொசுங்க, இன்னொரு இடத்துல பழையின்னு சொல்லுங்க. குருநாகல் ராஜேஷா, நீங்க உள்ளுக்கே குருநாகல் டவுன் பிள்ளைகள் தான் மணி வச்சான்னு சொல்றேன். நான் அப்படி ஒரு பிள்ளைக்கு பேரே வச்சுட்டேன், மணி மச்சான் சொன்னாதான் எனக்கு தெரியும் அந்த பிள்ளைக்கு. அந்த பிள்ளை டெலிபோன்ல காய்க்கும் போதும் சார் மணி மச்சான் காய்க்கிறேன்னு சொன்னாதான் சார் மணி மச்சான் காய்க்கிறேன்னு சொன்னாதான் எனக்கு வரும். ஏன்னா அந்த பிள்ளை சொல்றதுக்கு மணி மச்சான்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர். சரியா பிள்ளை? ஜெசா, நீங்க டவுன்ல உள்ள பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க, குருநாகல் டவுன்ல இதுக்கு என்ன சொல்றேன்.
நீங்க இப்பாகமே பானகமு இப்பாகமு இல்லையா? இப்பாகமே பானகமே. சரி. அப்ப இல்லைங்க, நீண்ட சிறகையும் கபில உடலை உடைய நிக்க விரட்டி ரைட். அதுதான். அது புத்துளத்துக்கிட்டே நிக்க விரட்டி குருநாகல் டவுன்லே சரி. அப்ப நீண்ட சிறகையும் கபில கண்ணையும் உடைய சாரி கபில உடலையும் உடைய கபில கண்ணா கபில உடல் தான் ஓடிங்க எது கபில கண்ணா சரி பரவாயில்லை ஏதோ நீண்ட சிறகையும் கபில கண்ணையும் உடைய பல ஈக்கள் பதாங்க சிறகையும் வெள்ளை கண்ணையுடைய ஈக்களுடன் சரியா நீண்ட சிறகையும் கபில கண்ணையுடைய ஈக்கள் பதாங்கட குறிய பதாங்க சிறகையும் வெள்ளை கண்ணையுடைய ஈக்களுடன் கலப்பு செய்த போது F1 equal நீண்ட சிறகையும் கபில கண்ணை உடையதாக காணப்பட்டது. நீண்ட சிறகையும் கபில கண்ணை உடையதாக காணப்பட்டது. நீண்ட சிறகையும் கபில கண்ணை உடையதாக காணப்பட்டது. ஆமாம் கரெக்ட் பண்ணி நோட்ஸை உடனே அனுப்புவேன். டோன்ட் வரி. பார்ட் 1 அதை எடுக்கத்தான் போறேன். இன்றைக்கு இங்க டைப் பண்ணதுக்கு யாரும் இல்லை, ரோபு தானே போகணும், அங்கதான் டைப்பிங். சரியா? நீங்க அதுதான் நான் அதுக்கு சேர்த்து தான் போறேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் இருக்கிறதால போகும். இங்க அந்த ஒரு டவுன்ல யாரும் இல்லை டைப் பண்ண, தமிழ் டைப் பண்ண. சரியா? ரைட். மத வச்சுல டைப் பண்ணது சொல்லு மத வச்சு பிள்ளை டைப் பண்ண ஆள் இல்லை. சரி ரைட் பாருங்க. அப்போ F1 என்ன கிடைச்சு? நீண்ட சிறகையும் கபில உடலையும் உடையதாக காணப்படுச்சு. சரியா? அடுத்த இதுல முதலாவது அதுல முதலாவது ரோமன் 1 சரியா? F1 தமக்கிடையே கலப்பு செய்யும் போது உருவாகும் தோற்ற அமைப்பு வீதங்களையும் தருக. F1 தமக்கிடையே கலப்பு செய்யும் போது உருவாகும் தோற்றமைப்பு வீதங்களையும் பிறப்பிரமைப்பு வீதங்களையும் தருக. முதலாவது உருவாகும் தோற்றமைப்பு வீதங்களையும் பிறப்பிரமைப்பு வீதங்களையும் தருக. F1 தமக்கிடையே. இரண்டாவது F1 அதற்கு பின்னடைவான ஈக்களுடன் கலப்பு செய்யும் போது F1 அதற்கு முதலாவது கேள்வி என்னண்டா, F1 தமக்கிடையே கலப்பு செய்யும் போது உருவாகும் தோற்றமைப்புகளையும் தோற்றமைப்பு பிறப்பிரமைப்பு வீதங்களை தரு. சரியா? இரண்டாவது
F1 ஐ அதற்கு பின்னடைவான ஈக்களுடன் கலப்பு செய்யும் போது உருவாகும் அதற்கு பின்னடைவான அங்கிகளுடன் ஈக்களுடன் கலப்பு செய்யும் போது உருவாகும் தோற்றமைப்பு விகிதங்களையும் புறக்கணிப்பு விகிதங்களையும் தருக. F1 ஐ அதற்கு பின்னடைவான இயல்புடைய ஈக்களுடன் கலப்பு செய்யும் போது உருவாகும் தோற்றமைப்புகளையும் புறக்கணிப்புகளையும் விகிதங்களையும் தருக. அதிலே ரோமன்ல 3வது நாம் சரியா ரோமன்ல 3 F1 ஈக்களுடன் F1 ஈக்களுடன் F1 ஈக்களுடன் F1 ஈக்களுடன் நீண்ட சிறகையும் வெண்ணிற கண்களையும் உடைய ஈக்களுடன் நீண்ட சிறகையும் வெண்ணிற கண்களையும் உடைய ஈக்களுடன் கலப்பு செய்யும் போது உருவாகும் தோற்ற அமைப்பு புறப்புற அமைப்பு வீதங்களை தருக. செய்யுங்க பாப்போம்.
ஓகே அப்படிகள் சரியா? முதலாவது தோற்றமைப்பு சரி. ஷாரா சரியா பிள்ளைகள்? ரைட். ரைட். இப்ப நான் செய்யறேன், நீங்க பாருங்க அது ஓகேயான்னு செஞ்சது. ரைட். பெற்றோர் பழகி கேபிட்டல் எல் கேபிட்டல் எல் கேபிட்டல் பி கேபிட்டல் பி நீண்ட சிறகு நீண்ட சிறகு நீண்ட சிறகு கபில கண் பதாக சிறகு வெண்ணிற கண். எப்படி நான் இத நீண்ட சிறகு கேபிட்டல் எடுத்தேன்னா F1ல நீண்ட சிறகு தான் வந்திருக்கு. எனவே நீண்ட சிறகு ஆட்சியானது என்று முடிவெடுத்து எடுத்துக்கேன். கபிலக்கண் தான் இங்க வந்திருக்குது, வெள்ளை நிற கண் வரல. எனவே கேபிட்டல் பின்னு முடிவெடுத்திருக்கேன், இது ஆட்சியானது. ரெண்டாவது ஏன் நான் தூய நிலையில போட்டேன்டா F1 சந்ததியை பார்க்கும்போது யாவும் உயரம் இந்த நீளம் கபிலம் எல்லாமே எல்லாமே நீளம் கபிலம் வாரப்பட்டதுனால இது ஓர் நுகரில் இருக்கும்னு முடிவுபடுத்துகிறேன். சரியா? அப்ப அதுல புணரிய பாருங்க. கேபிட்டல் எல் கேபிட்டல் பி இதெல்லாம் சிம்பிள் எல் சிம்பிள். F1 பாருங்க, கேபிட்டல் எல் சிம்பிள் எல் கேபிட்டல் பி சிம்பிள் பி. 100 வீதம் நீண்டது கபிலம். அப்ப அதனால இது ரெண்டும் ஒரு நுகம். பிறகு இதான் வினா. இவ்வளவுதான் வினா எங்களுக்கு தரவு இருக்குது. இவ்வளவுதான் தரவு. அப்ப F1 கேபிட்டல் எல் சிம்பிள் எல் கேபிட்டல் பி சிம்பிள் பி. எனவே பிள்ளைகள் இப்ப F1 இது தந்திருக்கிறபடினால இப்ப பாருங்க உங்கள்ட்ட நான் என்னது கேபிட்டல் சிம்பிள் எல் கேபிட்டல் பி சிம்பிள் பி படினால இதுல இத ஒன்று ஒன்று என்ன செய்ய போறேன், கேபிட்டல் எல் சிம்பிள் எல் கேபிட்டல் பி சிம்பிள் பி F1 ஓட கலப்பு செய்ய போறேன். ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை அழிக்க போறேன். கேபிட்டல் எல் சிம்பிள் எல் கேபிட்டல் பி சிம்பிள் பி தான் F1, அது அதோட கலக்க போறேன். மூணாவது P2 யாரு
P2 F1 F1 ஓட கலப்பிக்கிறேன். F1 யாரு? கேபிட்டல் L சிம்பிள் L, கேபிட்டல் B சிம்பிள் B. கேபிட்டல் L சிம்பிள் L, கேபிட்டல் B சிம்பிள் B. இதான் P2. G புணரி என்ன? பழமைய போல புணரி உருவாகுது. கேபிட்டல் L கேபிட்டல் B, கேபிட்டல் L சிம்பிள் B, சிம்பிள் L கேபிட்டல் B, சிம்பிள் L சிம்பிள் B. இங்கேயும் கேபிட்டல் L கேபிட்டல் B, கேபிட்டல் L சிம்பிள் B, சிம்பிள் L கேபிட்டல் B, சிம்பிள் L சிம்பிள் B. 4. இப்ப இதுல பண்ணட் சார்ட் போடுவீங்க. வளமையான உங்களுக்கு பண்ணட் சார்ட்ல என்ன வரும் தெரியும். 9 தோற்றமைப்பு, நீண்டது கபிலம் 9, ரெண்டு இயல்புக்குமே ஆட்சியானது 9, நீண்டது வெள்ளை, ஒன்று ஆட்சி கொண்டு பின்னர் 3, அதே மாதிரி வெள்ளை பதாங்கம் கபிலம் ஒன்று ஆட்சி கொண்டு பின்னர் அது 3, பதாங்கம் வெள்ளை 9, 9க்கு 3க்கு 3 கொண்டு. நீங்க எஸ்ஏ கட்டாயமா பண்ணட் சார்ட் போடணும். பண்ணட் சார்ட்ல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குது. எனவே நான் இப்ப உங்களுக்கு ஷார்ட் ஆவட்ல செய்யறதுக்கு என்ன, நீங்க பண்ணட் சார்ட் போட்டு தான் அதை செஞ்சிருக்கணும். புறப்புறமைப்பு வீதம் கேபிட்டல் இங்க பாருங்க. புறப்புறமைப்பு வீதத்தை உங்களுக்கு ஷார்ட்டா இந்த மாதிரி ரெண்டும் பலனொன்று மெத்தட்ல செஞ்சுட்டாரன். ஷார்ட்டா இப்படி போடலாம். கேபிட்டல் எல் சிம்பிள் எல், கேபிட்டல் பி சிம்பிள் பி, கேபிட்டல் எல் சிம்பிள் எல், கேபிட்டல் பி சிம்பிள் பி. இந்த கலப்புல புறப்புறம் அமைப்பை காணுது எப்படின்னா, கேபிட்டல் எல் 3 போடுங்க, கேபிட்டல் எல் சிம்பிள் எல் 3 போடுங்க, சிம்பிள் எல் 3 போடுங்க. ஷார்ட்டா போடுது. பண்ணட் சார்ட் போடாம உங்களுக்கு கண்டுபிடிக்கும். கேபிட்டல் எல் 3 போடுங்க, கேபிட்டல் எல் சிம்பிள் எல் 3 போடுங்க, சிம்பிள் எல் 3 தடவை போடுங்க. அதுக்கு பிறகு இந்த எஃப்க்கு வாங்க. கேபிட்டல் பி போடுங்க, கேபிட்டல் பி சிம்பிள் பி போடுங்க, சிம்பிள் பி போடுங்க. இதுக்கு வாங்க. கேபிட்டல் பி போடுங்க, கேபிட்டல் பி சிம்பிள் பி போடுங்க, சிம்பிள் பி போடுங்க. இதுக்கு வாங்க. கேபிட்டல் பி போடுங்க, கேபிட்டல் பி சிம்பிள் பி போடுங்க, சிம்பிள் பி. மூணுக்கும் அப்படி போட்டுருக்கீங்களா? கேபிட்டல் எல் 3, கேபிட்டல் எல் சிம்பிள் எல் 3, சிம்பிள் எல் 3. இத இந்த மாதிரி லைன்ல நீங்கன்னா இது எல்லாத்துக்கும் கேபிட்டல் பி, இது எல்லாத்துக்கும் கேபிட்டல் பி சிம்பிள் பி, இது எல்லாத்துக்கும் சிம்பிள் பி. இப்படி ஒரு ஒழுங்கு கொண்டு இருக்கும். ஏதாவது ஒரு ஒழுங்குல நீங்க போனீங்கன்னா ஏதோ ஒரு ஒழுங்கு கொண்டு அதற்கு காணப்படும். அந்த ஒழுங்கு ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் மிச்சமாயி. இப்ப பாருங்க, இது ரெண்டுமே ஓரண் முகம். எனவே ஒரு வகையான புணரி தான் உருவாகும். எனவே ஒரு வகையான தோற்றம் அமைப்பு. எனவே 1 ஒரு அங்கி. இதுல 1 இந்த ப்ரிப்பரேட்ல 1. இதுல பாருங்க 1 பல்லின முகம். 1 பல்லின முகம்னா 2 வரும். 2 ஒரு பல்லின முகத்துக்கு 2 போடுங்க. 2 அங்கி வரும். இதுல இது ரெண்டுமே ஓரண் முகம். எனவே 1 ஓரண் முகத்துக்கு 1. இது 1 பல்லின முகம். எனவே 2 ரெண்டுமே பல்லின முகம். இதுக்கு 2 இதுக்கு 2 அப்ப 4. 1 பல்லின முகம் 2 ஓரண் முகம் 1 2 1. எனவே வீதத்தை பாருங்க. 1க்கு 2க்கு 1க்கு 2, 4க்கு 2க்கு 1, 2க்கு 1. பிழைச்சப்ல ஷார்ட்டா காண்றேன். அப்ப ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இத வெளிய போடுறத நீங்க போடணும். அப்ப 1க்கு 2க்கு 4க்கு 2க்கு 1க்கு 2 வீதம் ஞாபகம் வச்சுக்கணும். அங்க இது பாத்தீங்கன்னா 1க்கு 2க்கு 4க்கு 2க்கு 1க்கு 2. எஸ்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த 1க்கு 2க்கு அது இல்லை. இது சரியா? இது அஸ்மா 1க்கு 2 இதானே? ஓகே அவ்வளவு. ஓகே, இதான் ப்ரிப்பரேஷன் வீதம். ரைட். இப்ப நம்பர் எப்படி போடுறேன்னு கேக்குறீங்க. பாருங்க, எல்லாமே ஓரண் நோண்டா பிள்ளைகள், எல்லாமே ஓரண் நோண்டா. பாருங்க 2ன் பூஜ்ஜியமா இருக்கு. என்னது பல்லின நோண்டு நினைச்சு கொடுங்க. 2ன் பூஜ்ஜியம்னா 1. அப்ப எல்லாமே ஓரண் நோண்டா ஒரு விதமான தோற்றமைப்பு புறப்புற அமைப்பு தான் வரும். 1 இந்த ப்ரிப்பரேட் மட்டும்தான் போடணும்னா கேபிட்டல் கேபிட்டல் பி. 1 பல்லினோம்னா 2ன் ஓராமனுக்கு ஆகவே 2. ஒரு பல்லினோம்னா எண்ணிக்கை 2. இது எல்லாமே ஓரணுவம் 1. ஒரு பல்லினோம் 2. ரெண்டுமே பல்லினோம். இதுக்கு 2 இதுக்கு 2 4. இது
4 இந்த மாதிரி கேபிட்டல் எல் சிம்பிள் கேபிட்டல் பி சிம்பிள் பில அந்த சார்ட்ல 16ல எண்ணி பார்த்தா கேபிட்டல் எல் சிம்பிள் கேபிட்டல் பி சிம்பிள் பில 4 ப்ரிப்ரேம் அமைப்பு இருக்கு. இந்த ப்ரிப்ரேம் அமைப்பு நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா சார்ட்டை போட்டு செஞ்சு பாருங்க. எண்ணி பாத்தீங்கன்னா 2 பேர் 1 ப்ரிப்ரேம் அமைப்பு. இதுல 1 இதுல 2 2 அப்படியே ஒரு ஓரணத்துக்கு ரெண்டுமே ஓரணம்னா 2 இயல்பும் ஓரணம்னா அதே மாதிரியான ப்ரிப்ரேம் அமைப்பு 1 தான் இருக்கு. 1 ஓரணம் 1 பலனம்னா அதே மாதிரி எண்ணி பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்குள்ள 2 ப்ரிப்ரேம் 2 இருக்கு ப்ரிப்ரேம். சரியா? ரைட். இதுதான் முதலாவது கேள்வி. அதுல முதலாம் பாட்டுக்கானது F1 தமக்கிடையே கலப்பு செஞ்சா. ரைட். இப்ப F1 நான் என்ன செய்ய போறேன்? F1 என்ன செய்ய போறேன்? யாரோட கலப்பு செய்றேன்? அந்த இயல்புக்கு முற்றிலும் பின்னடைவானதோட கலப்பு செய்றேன். பின்னடைவானது யாரு? சிம்பிள் L சிம்பிள் L சிம்பிள் B சிம்பிள் B. எனவே இதுல 4 விதமான புணரி உருவாக்கணும். கேபிட்டல் L கேபிட்டல் B ஒரு புணரி, கேபிட்டல் L சிம்பிள் B ஒரு புணரி, சிம்பிள் L கேபிட்டல் B ஒரு புணரி, சிம்பிள் L சிம்பிள் B ஒரு புணரி. சரி, இங்கல சிம்பிள் L சிம்பிள் B ஒரு புணரி. அப்ப இதையும் கலந்தா கேபிட்டல் L சிம்பிள் L கேபிட்டல் B சிம்பிள் B. இதையும் கலந்தா கேபிட்டல் L சிம்பிள் L சிம்பிள் B சிம்பிள் B. இதையும் கலந்தா சிம்பிள் L சிம்பிள் L கேபிட்டல் B சிம்பிள் B. இதையும் கலந்தா சிம்பிள் L சிம்பிள் L சிம்பிள் B சிம்பிள் B. சரியா பிள்ளை? அப்ப பாருங்க, நீண்ட சிறகு கபிலவுடன் உண்டு, நீண்ட சிறகு வெண்ணிறக்கண் கபிலக்கண் உண்டு, வெண்ணிறக்கண் உண்டு, பதாங்க சிறகு கபிலக்கண் உண்டு, பதாங்க சிறகு வெள்ளை கண் உண்டு. ஆகவே F1 அதுக்கு பின்னடைவான அங்கோட கலப்பு செஞ்சா தோற்ற அமைப்பு வீதம் 1:1:1:1. பிறப்பின் அமைப்பு எதுன்னு கேட்டா கேபிட்டல் L சிம்பிள் கேபிட்டல் B சிம்பிள் B 1, கேபிட்டல் L சிம்பிள் L சிம்பிள் B சிம்பிள் B 1, சிம்பிள் L சிம்பிள் L கேபிட்டல் B சிம்பிள் B 1, சிம்பிள் L சிம்பிள் L சிம்பிள் B சிம்பிள் B 1. ஆகவே தோற்ற அமைப்பு வீதமும் 1:1:1 தான். பிறப்பின் அமைப்பு வீதமும் 1:1:1 தான். ஓகேயா? ஓகேயா இல்லையா? கிளியரா? கிளியர் இல்லையா? இது சொல்லுங்க பிளஸ். விளங்கிச்சா விளங்கப்படுத்தணுமா? ரைட், குட். வினா F1 அதுக்கு பின்னடைவான F1 என்னது? நீண்ட சிறகு, அதுக்கு பின்னடைவானது பதாங்க சிறகு. கபிலக்கண் அதுக்கு பின்னடைவானது என்னது? எங்கட வெள்ளைக்கண். அப்ப முற்றிலும் அதுக்கு பின்னடைவான கலப்பு என்ன உருவாகும் இருக்கிறாங்க. இதுல 4 விதமான புணரி உருவாகும். கேபிட்டல் L கேபிட்டல் B கேபிட்டல் L சிம்பிள் B. அதுக்கு நான் ஏற்கனவே புணரியை உருவாக்கி பிராக்டிஸ் தந்த ஒவ்வொன்றையும் நீங்க புணரியை உருவாக்கணும். சிம்பிள் L கேபிட்டல் B சிம்பிள் L சிம்பிள். இங்க எல்லாம் ஓரளவு தானே ஒரு வகையான புணரி மட்டும்தான். இப்ப நீங்க நினைக்கணுங்க, இப்படி நினைக்கலாம் அல்லது ஒரு பணச்சாறு போடலாம். எப்படி பணச்சாறு போட போறீங்க? இப்படி போட போறீங்க. இது ஆண் எடுங்கோ, இது பெண் எடுங்க. அப்ப இந்த 4 இது போடுங்க. LB L சிம்பிள் B சிம்பிள் L கேபிட்டல் B சிம்பிள் L சிம்பிள். இங்க ஒன்று தானே? சிம்பிள் L சிம்பிள் B சேர்த்து விடுங்க. கேபிட்டல் L சிம்பிள் L கேபிட்டல் B சிம்பிள் B, கேபிட்டல் L சிம்பிள் L சிம்பிள் B சிம்பிள் B. இது சிம்பிள் L சிம்பிள் L கேபிட்டல் B சிம்பிள் B சிம்பிள் L சிம்பிள் L சிம்பிள் B சிம்பிள். கொண்டு இது நீண்ட சிறகு கபிலக்கண், நீண்ட சிறகு வெள்ளைக்கண், பதாங்க சிறகு கபிலக்கண், பதாங்க சிறகு வெள்ளைக்கண். 1:1:1. ரைட். இப்ப மூணாவது கேள்விக்கு வரப்போறேன். இதுல மூணாவது கேள்விக்கு என்ன ஆன்சர்? உங்களோட மூணாவது கேள்விக்குரிய ஆன்சர் ரைட். மூணாவது என்ன? மூணாவது நீண்ட சிறகு
நீண்ட சிறகு வெள்ளை கண்ணையுடைய ஈய பதாங்க சிறகு வெள்ளை கண்ணுடைய ஈயோட கலப்பு சேரும். அதானே பதாங்க சிறகு வெள்ளை கண்ணுடைய ஈயோட கலப்பு சேரும். அதானே பிள்ளைகள் கணக்கு. ரைட். இப்ப பாருங்க, நீண்ட சிறகுண்டா கேபிட்டல் எல் பதாங்க சிறகுண்டா சிம்பிள் பி அல்லது நீண்ட சிறகுண்டா கேபிட்டல் எல் சிம்பிள் பி இது ரெண்டுல ஒன்றா இருக்கணும். சரியா? இது ரெண்டுல ஒன்று. ரைட். இங்க தர பதாங்க சிறகுண்டா சிம்பிள் பி இவர் ரெண்டு பேர்ல ஒரு ஆள். யாருன்னு எங்களுக்கு தெரியும். நீண்ட சிறகுல வந்திருக்கு. எனவே நீங்க அப்படியே ஒரு சந்தர்ப்பம் வந்தா இப்ப கேபிட்டல் எல் சிம்பிள் பி தர சிம்பிள் பி ஆயின் இப்படி இருந்திருந்தா பெற்றோர் பாருங்க LB இங்க சிம்பிள் பி. எனவே கேபிட்டல் எல் சிம்பிள் பி 100 வீதம் நீண்ட சிறகும் வெள்ளை கண்ணுமாக இருக்கும். நீண்ட சிறகு பெற்றோர் இவங்க அல்லது இவங்களா இருக்கலாம். எங்களுக்கு எதுன்னு தெரியா தரல. எனவே நீங்க ரெண்டு சந்தர்ப்பத்தையும் போட போறீங்க. கேபிட்டல் எல் சிம்பிள் பி ஆயின் கலப்பு செஞ்சா அனைத்தும் நீண்ட சிறகு வெள்ளை கண்ணுடையதாக இருக்கும் முடிக்கணும். நிறுவல் அல்லது கேபிட்டல் எல் சிம்பிள் பி தர சிம்பிள் பி ஆயின் கேபிட்டல் எல் சிம்பிள் பி இங்க சிம்பிள் பி. எனவே கேபிட்டல் எல் சிம்பிள் பி ஒன்றுக்கு ஒன்று. அதாவது நீண்ட சிறகு வெள்ளை கண் ஒன்றுக்கு பதாங்க சிறகு வெள்ளை கண் ஒன்றுக்கு ஒன்று. சரியா பிள்ளை? இது விளைஞ்சா மூணாவது ஆன்சர் இதான். கேள்வி என்ன? மூணாவது கேள்வி என்ன? நீண்ட சிறகு ரைட் ஓகே. கேள்வி இல்ல, கேள்வி நம்ம மாறுது. சரி, கேள்வி நான் மாத்துறேன். இதை F1 F1 யாரு? F1 நீண்ட சிறகு கபிலக்கண். அப்ப கேபிட்டல் எல் சிம்பிள் கேபிட்டல் பி சிம்பிள் பி கலப்பு. அப்ப ரெண்டு சந்தர்ப்பத்தை நீங்க போடணும். என்னது? கேபிட்டல் எல் சிம்பிள் பி கேபிட்டல் எல் கேபிட்டல் பி ஆயின் இங்க கேபிட்டல் எல் சிம்பிள் பி மட்டும்தான். இங்க கேபிட்டல் எல் கேபிட்டல் எல் சிம்பிள் எல் கேபிட்டல் பி சிம்பிள் பி என்ன வரப்போகுது? இதுவும் சேர்ந்தா கேபிட்டல் எல் கேபிட்டல் பி சிம்பிள் பி. இதுவும் சேர்ந்தா கேபிட்டல் எல் சிம்பிள் பி. இதுவும் சேர்ந்தா கேபிட்டல் எல் கேபிட்டல் பி சிம்பிள் பி. இதுவும் சேர்ந்தா கேபிட்டல் எல் சிம்பிள் பி. இது நீண்ட கபிலக்கண், இது நீண்ட வெள்ளைக்கண், இது நீண்ட கபிலக்கண், இது நீண்ட வெள்ளைக்கண். அப்ப ரெண்டுக்கு ரெண்டு ஒன்று கொண்டு. சரியா? அப்ப என்னது? கேபிட்டல் எல் சிம்பிள் பி ஓரில் இருந்தா வீதம் வரப்போது ஒன்றுக்கு ஒன்று. அப்படியும் இருக்கலாம், அல்லது இப்படியும் இருக்கலாம். கேபிட்டல் எல் சிம்பிள் பி கேபிட்டல் எல் கேபிட்டல் பி F1 கலப்பு. அப்ப இது என்ன பண்ணுவீங்க? கேபிட்டல் எல் சிம்பிள் பி கேபிட்டல் எல் கேபிட்டல் பி
சிம்பிள் எல் கேபிட்டல் பி, சிம்பிள் எல் சிம்பிள் பி. கலவை செஞ்சா இத நாங்க பனட் சார்ட் ஒன்று போடுவோம். ஒன்று 2 3 4. இது ஆண், இது பெண். கேபிட்டல் எல் கேபிட்டல் பி, கேபிட்டல் எல் சிம்பிள் பி, சிம்பிள் எல் கேபிட்டல் பி, சிம்பிள் எல் சிம்பிள் பி. இங்கல கேபிட்டல் எல் சிம்பிள் பி, சிம்பிள் எல் சிம்பிள் பி. போட்டா கேபிட்டல் எல் கேபிட்டல் பி சிம்பிள் பி, கேபிட்டல் எல் சிம்பிள் பி சிம்பிள் பி, கேபிட்டல் எல் கேபிட்டல் பி சிம்பிள் பி, கேபிட்டல் எல் சிம்பிள் பி சிம்பிள் பி. இங்கல கேபிட்டல் எல் கேபிட்டல் பி சிம்பிள் பி, capital L simple L simple B simple B, simple L capital B simple B, simple L simple B simple B. இது என்னது? நீண்ட சிறகு, நீண்ட சிறகு கபிலம், நீண்ட கபிலம், கபிலக்கான் 1 2 3 3, நீண்ட கபிலம் 3. அப்புறம் நீண்ட வெள்ளை 1 2 3, நீண்ட வெள்ளை 3. அதுக்கப்புறம் பதாங்க கபிலம் 1, பதாங்க வெள்ளை 1. எனவே 3க்கு 3க்கு 1க்கு 1, 3க்கு 3 1க்கு 1 இப்படி வந்துச்சு அவனுக்கு. 3க்கு 3க்கு 1க்கு 1. சரியா? விளைஞ்சா பிள்ளைகள்? விளைஞ்சா? ரைட் பிள்ளைகள். நீண்ட சிறகுண்டு நாங்க எதுன்னு தரலாட்டி அதை கண்டுபிடிக்கிறதுக்கான தரவும் அதில் தரலாட்டி எங்களுக்கு எதுன்னு தெரியாது. அப்ப 2 சந்தர்ப்பத்தை நீங்க போட்டு செய்வாரு. நீண்ட சிறகு கேபிட்டல் எல் அப்படின்னு போடணும், கேபிட்டல் எல் சிம்பிள் எல் அப்படி நான் போட்ட மாதிரி 2 நீங்க போடணும். அவங்க தரலாட்டி. சரியா? ரைட் ரைட் பிள்ளைகள். இப்ப இதே மெண்டல்ற 2ஆம் விதி. அப்ப 2ஆம் விதி என்னது? 2ஆம் விதிக்குரிய இயல்பு சோடி காரணிகள் தனிமையாக்கப்பட்டு சோடி சேர்ந்து புணர்கள் செல்லும். வேறாக்கப்பட்டு சோடி சேர்ந்து புணர்கள் செல்லும். இதுதான் மெண்டல் 2ஆம் விதி. 2ஆம் விதி நடக்கணுமா இருந்தா உள்ள நிபந்தனை என்ன? நிபந்தனை கட்டாயமாக கருதப்படுகின்ற ஒவ்வொரு இயல்பும் தனித்தனி நிறமூர்த்திகளில் இருக்கணும், அல்லது ஒரே நிறமூர்த்தத்துல காணப்படுமா இருந்தா நீண்ட தூரத்துல இருக்கணும். சரியா? இது 2 தான் மெண்டல் 2ஆம் விதி நடக்கிறதுக்கான நிபந்தனை. அடுத்தது பிள்ளைகள், இதுல மெண்டல் பரிசோதனை வெற்றி அளிக்கிறதுக்கு உள்ள காரணம் இருக்குது. அவர பரிசோதனை ஏன் வெற்றி அளிச்சிச்சு அப்படின்னு சொன்னா காரணம் முக்கியமான ஒரு அவர் செய்த ஒற்றை கலப்பு பிறப்பு, இரட்டை கலப்பு பிறப்பு முழு சோதனையில தகவல்களையும் ஒழுங்காக பதிந்து வைத்திருந்தாரு. சரியா? ஒழுங்காக அவதானிப்புகளை குறிச்சு வைத்திருந்தாரு, முடிவுகள் எல்லாம் ஒழுங்காக பதிந்து வைத்திருந்தாரு. அதனாலதான் பின்னுக்கு வந்த ஹியூகோ டிவிரிஸ் போன்ற உயிரியலாளர்கள் இந்த பதிவுகளை ஒழுங்கா அவதானிச்சு இதை பிராக்டிகலை செஞ்சு பார்க்கும் போது அதே தரவு வந்ததுனால இவர் தான் இதுக்குரியவர் அப்படின்னு சொல்லி இவரை வெளிக்கொண்டு வந்தாங்க. சரியா?
எனவே அவர் சகல தரவுகளையும் அதுல ஒழுங்காக பகுப்பு செய்து பகுத்து தொகுத்து பதிவுகளை மேற்கொண்டு வைத்திருந்தாரு ஒழுங்கான எல்லாத்தையும். அடுத்த அதிக எண்ணிக்கையான பரிசோதனைகளை மேற்கொண்டாரு. அதுவும் ஒரு காரணம். அதிக எண்ணிக்கையான பரிசோதனைகளை மேற்கொண்டாரு. இன்னொன்று, அவரு முதலாவது சந்ததியோட மாத்திர நிப்பாட்ட இல்ல, F1 F2 ரெண்டு சந்ததியும் அவதானிக்க வச்சிருந்தாரு. அதனால முதலாவது சந்ததியில வெளியாகாத இயல்புகள் இரண்டாவது சந்ததியில வெளியானுச்சு. எனவே இந்த அவர் அதிக எண்ணிக்கையான பரிசோதனைகளை செய்தமை, அதிக எண்ணிக்கையான பரிசோதனைகள் முடிவுகளை அதுக்குள்ள வந்து அவதானிப்புகள் எல்லாம் ஒழுங்காக பதிவு செய்து வைத்திருந்தமை, F1 சந்ததி F2 சந்ததிகள் எல்லாம் அவர் அதுல விளைவுகள் எல்லாம் பார்த்து அதெல்லாம் பதிந்து வைத்திருந்தது. பின்னால வந்த விஞ்ஞானிகளுக்கு, ஹியூகோ டி வில்ஸ் போன்ற வந்த விஞ்ஞானிகளுக்கு இத ஒழுங்கா முடிவை வெளியேற்று. ஆனா மெண்டல் பரிசோதனை செஞ்சதுக்கு மெண்டல்ல காலத்துல இது பிரபலியமா இல்லை. அவர் செஞ்சுட்டு எல்லாம் வெளியே வச்சுட்டு அவர் செத்துட்டார். பிறகு அந்த ஹியூகோ டி வில்ஸ் போன்ற உயிரியலாளர்கள் தான் அவர் சென்னது சரியானது பார்க்கறதுக்கு அந்த பிராக்டிக்கல் எல்லாம் செஞ்சு பார்த்து அந்த தாவரத்தை எடுத்து அந்த பிராக்டிக்கல் எல்லாம் செஞ்சு பார்த்து பார்க்கும்போது முடிவு சரியா இருந்துச்சு. இதுக்கு பிறகுதான் மெண்டல் கொள்கையாக இவங்க இதை வெளியிட்டாங்க. சரியா? மெண்டல் காலத்துல இது வெளியிட இல்லை. ஆகவே அவரை பரிசோதனை வெற்றி அளித்ததுக்கு அது ஒரு காரணம். ரெண்டாவது இன்னொரு காரணம் இருக்குது. கிரெகர் மெண்டல் தெரிவு செய்த தாவரமும் உண்மையிலே அவர் வெற்றிக்கு ஒரு காரணம் ஆயிடுச்சு. தெரிவு செய்த பைசன் தாவரத்துல என்ன நல்ல வெற்றிக்கு காரணமா இருந்த இயல்புகள்னா அதுல ஏராளமான உடல் பொருள் இயல்புகள் காணப்பட்டுச்சு. மனுஷன் எடுத்திருப்பது அந்த உடல் பொருள் இயல்பு இல்ல, யானை எடுத்திருப்பது உடல் பொருள் இயல்புகள் போதா. இதுல உயரம், கட்டை, ஒன்றுக்கொன்று எதிரான இயல்பு தந்தாங்க. உடல் பொருள் இயல்பு அப்படி இருந்துச்சு. பூ, ஊதா, வெள்ளை தெளிவான வேறுபாடு இருந்துச்சு. அழுத்தமான தோல், சுருங்கிய தோல், திறங்கிய தோல் அல்லது சுருங்கிய தோல். சரியா? அப்படி இருந்துச்சு. அடுத்தது என்னது? பழம், மஞ்சள் நிற பழம், பச்சை நிற பழம் வேறுபாடு. வித்து, மஞ்சள் நிற வித்து, பச்சை நிற வித்து, தெளிவான வித்து. இப்படி வேறு சோடி உடல் பொருள் இயல்புல அவர் கருத்தில் கொள்ளக்கூடியதா இருந்துச்சு. அப்படி வேறுபட்ட ஏராளமான உடல் பொருள் இயல்பு காணப்பட்டது ஒரு பைசன் சட்டத்தில் ஒரு சிறப்பான இயல்பு. இன்னொன்று, சிறிய தாவரம். எனவே பயிரிடத்துக்கு சிறிய ஒரு இடம் தேவை. சிறிய ஒரு இடத்துல ஏராளமான பயிர்களை பயிரிடக்கூடியதா இருந்துச்சு. சரியா? அதனால அவருக்கு பரிசோதனை இலகுவா செய்யக்கூடியதா இருந்துச்சு. உயரமான பெரிய தாவரத்துல இருந்திருப்பது இவர் மாறுத சேர்க்கையில நிகழ்த்துறதுக்கு, கருக்கட்டல் நிகழ்த்துக்கு மரத்துல ஏறணும். ஒவ்வொரு தடவை மரத்துல இறங்கிட்டே சில டைம்ல மரத்துல இருந்து விழுந்து அவர் ஆயுள் காலம் அதோட முடிஞ்சு ஜெனட்டிக்ஸ் அதோட இல்லாம போயிருக்கு. இப்ப அப்படி இல்லாம சிறிய தாவரத்தை தெரிவு செஞ்சதால அவரை மீண்டும் மீண்டும் இலகுவா செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதுல வாழ்க்கை காலம் குறைவு. எனவே நிறைய சந்ததிகள், 3 மாசம் தானே, நிறைய சந்ததிகள், முதலாம் சந்ததி, 2ஆம் சந்ததி, அது பிளண்டா இன்னொரு சந்ததி, இப்படி இருக்கக்கூடியதா இருந்துச்சு. தென்னை மரம் மாதிரி பெரிய மரத்தை எடுத்திருப்பது சந்ததி காலம் கூட. ஒரு தேங்காய் காய்ச்சி அதுக்கப்புறம் அதை நாட்டி அடுத்த சந்ததி, அடுத்த தேங்காய் காய்ச்சி அடுத்த சந்ததியை பார்க்கறதுக்கு முன்னால இவர வாழ்க்கை காலம் முடிஞ்சு இவர் ஜனாசவாய் இருப்பாரு. அதுக்கு பிறகு ஜெனட்டிக்ஸ் இல்லாம போயிருக்கு. எனவே குறுகிய வாழ்க்கை வட்டம் பைசன் சட்டத்தில் காணப்பட்டது ஒரு இயல்பு. இந்த பரிசோதனை வெற்றி அளிக்கிறதுக்கு அதோட பைசன் சட்டத்தில் காணப்பட்ட ஒரு சிறந்த பண்பு. அடுத்த தூய தாவரங்களை பெறக்கூடியதா இருக்கு. எப்படி? தன்மார்ந்த சேர்க்கை, அயன்மார்ந்த சேர்க்கையை நிகழ்த்தக்கூடியதா இருக்கு. தேவண்டா தன்மார்ந்த சேர்க்கை, தேவண்டா அயன்மார்ந்த சேர்க்கையை நிகழ்த்தக்கூடியதா இருக்கு. இதுவும் பைசன் சட்டத்தில் காணப்படுகின்ற மிக முக்கியமான நல்ல ஒரு பண்பு. தூய தாவரங்களை பெறக்கூடியதா இருத்தல், வாழ்க்கை காலம் குறுகியதா இருத்தல், சிறியதாக இருத்தல், உடல் பொருள் இயல்புகளை அதிகம் கொண்டிருத்தல், அதோட ஒரு சந்ததியில ஏராளமான எச்சங்கள் உருவாகும். ஒரு பைசன் சட்டத்துல பாத்தீங்கன்னா ஏராளமான பழங்களும் ஏராளமான வித்துகளும் உருவாகும் இனிப்பு பட்டாணியில. சரியா? எனவே இந்த பட்டாணி அதிக எண்ணிக்கையான எச்சங்களை உருவாக்குறதும் இவருக்கு இந்த பரிசோதனைக்கு இந்த பட்டாணி தாவரம் கொண்டுள்ள மிக சிறந்த பண்பாக காணப்படுச்சு. இதெல்லாம் அவர் கிரெகர் மெண்டல் பரிசோதனைக்கு வெற்றி அளித்த காரணிகளும், அடுத்தது மெண்டல் 2ஆம் பரிசோதனைக்கு இந்த மெண்டல் விதிகளுக்கு நிறமூட்டங்கள் கொண்டிருக்க இயல்புகள் கொண்டிருக்க வேண்டிய நிபந்தனைகளையும் பட்டாணி கொண்டுள்ள இயல்புகளையும் நாங்க பார்த்துட்டோம். இதோட அவரோட பரிசோதனைகள் முடியுது.
ஓகே, விளங்கிட்டா? ரைட், விளங்கிட்டு. இப்ப அதோட சின்ன ஒரு பகுதியையும் தந்துட்டு நான் இதை முடிக்கிறேன். சரியா? இதுல பாருங்க பிள்ளை, இப்படி ஒரு தென்னை மரம் இருக்கு, இப்படி ஒரு குட்டை தென்னை மரம் இருக்கு. சரியா பிள்ளை? உயரத்தை நான் கேபிட்டல் டீன்னு குடிக்கிறேன், கட்டையா சிம்பிள் டீன்னு குடிக்கிறேன். உயரம் ஆட்சியானது கட்ட பின்னடைவானதுன்னு நான் எடுக்கிறேன். சரியா பிள்ளை? இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க பாப்போம். இதர பிறப்பிரமை அமைப்பு என்ன? கட்டையில பிறப்பிரமை அமைப்பு. சிம்பிள் டி. ஓகே, இதுல பிறப்பிரமை அமைப்பு என்ன? உயரத்துல ஓம். கேபிட்டல் டி சிம்பிள் டி அல்லது கேபிட்டல் டி கேபிட்டல் டி, இதுல ஏதோ ஒன்று தான் இருக்க போகுது. அது எது? அது எது? கேபிட்டல் டி சிம்பிள் டியா, கேபிட்டல் டி கேபிட்டல் டியா? சரியா தெரியலையா? சரியா தெரியா? இப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் சொல்றேன். அதுக்கு ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்களா இல்லையான்றத, உங்களுக்கு விளங்கிருக்கா இல்லையான்றதை நான் எப்படி பாக்குறேன்? சின்ன சின்ன டெஸ்ட் வைக்கிறேன், ஒரு வினாவை தாரேன். அப்படி தந்து போட்டு தானே பிள்ளைகள் உங்களுக்கு விளங்கிருக்கா இல்லையான்றதை நான் கண்டுபிடிக்கிறேன். அதே மாதிரி இதுக்குள்ள கட்டணா உங்களுக்கு லேசா கண்டுபிடிக்கணும். இப்ப சிவப்பு பூ ஆட்சியானது, வெள்ளைப்பூ பின்னடைவானது, சிவப்பு ஆர் இது பின்னடைவுண்டா, வெள்ளைப்பூக்குரிய பிறப்பு என்னன்னு கேட்டா டக்குனு சிம்பிளா சொல்லி. ஆனா இதை கேட்டா கேபிட்டல் ஆர் அல்லது கேபிட்டல் ஆர் சிம்பிள் ஆர் சொல்லி. சரியா? எனவே இதை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பாருங்க. கண்டுபிடிக்கிறது இப்ப பாருங்க, உயரமான மரம் கேபிட்டல் டி ஆக இருக்கும் அல்லது கேபிட்டல் டி சிம்பிள் டி ஆக இருக்கும். இப்ப நான் கேபிட்டல் டி எடுத்துக்கொண்டு அதை சிம்பிள் டி பின்னடைவானதோட கலப்பு செஞ்சா பாருங்க, கேபிட்டல் டி ஒரு குணரையும் சிம்பிள் டி ஒரு குணரையும் கிடைக்கும். கேபிட்டல் டி சிம்பிள் டி 100% உயரமாக இருக்கும். அப்ப ஒரு ஒரு உயரமான தாவரத்தை அதுக்கு பின்னடைவான இயல்போட கலப்பு செய்யுங்க. F1 பாருங்க, எல்லாம் 100% அது அதே உயரமான தோற்றமைப்பை தந்தா பெற்றோர் கேபிட்டல் டி ஆகும். ரிவர்ஸுக்கு போய் அதுல இருந்து முடிவு பெறப்படுது. கேபிட்டல் டி சிம்பிள் டி இருந்தா இது கேபிட்டல் டி சிம்பிள் டி ஒரு புணரி, சிம்பிள் டி ஒரு புணரி, இதுவும் சேர்ந்தா கேபிட்டல் டி சிம்பிள் டி, இதுவும் சேர்ந்தா சிம்பிள் டி ஒன்றுக்கு ஒன்று. எனவே ஒன்றுக்கு ஒன்று 50க்கு 50 வருமாக இருந்தா கேபிட்டல் டி சிம்பிள் டி. முடிவு எப்படி? பின்னுக்கு போய் இதை பார்த்து அதுல எங்களுக்கு கெஸ் பண்ணி ஒண்ணு வரையலுமா இல்லதான்? ஏழுமே ஆகவே தெரியாத ஆட்சியான இயல் கொண்ட அதுக்கு முற்றிலும் பின்னடைவான அங்கியோட கலப்பு செய்கிற நிகழ்ச்சிக்கு நாங்க சொல்லுவோம் சோதனை கலப்பு, டெஸ்ட் ப்ராசஸ். சோதனை கலப்புற நோக்கம் என்ன? தெரியாத ஆட்சியான இயல்பை கண்டுபிடிக்கிறது. விளங்குதா? அப்ப ஆட்சியான தெரியாத அந்த எதிர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு கலப்பு சோதனை கலப்புன்னு சொல்லுவோம். சரியா பிள்ளை? ஓகேயா? சொல்லிருக்கேன். சரியா பிள்ளை? அப்ப சோதனை இனங்கள் கொண்டா இதை நீங்க டக்குன்னு சொல்லுங்க. எங்களுக்கு சிவப்பு பூடைய தாவரம் இருக்குது, சிவப்பு பூடைய தாவரம் இது தெரியாது எதுன்னு வெள்ளைப்பூ தாவரத்தோட கலப்பு செய்யறோம். சிவப்பும் வெள்ளையும் 50க்கு 50 கிடைக்கும். எனவே சிவப்பு பூடைய பிறப்பிரமை அமைப்பு என்ன? வெரி குட். சிவப்பு கேபிட்டல் ஆர் சிம்பிள் ஆர். சரியா? ரைட், வெரி குட். அதே மாதிரி உங்களுக்கு இப்ப தரப்பட்ட ஆட்சியான இயல்பு எதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு சோதனை இனங்களை தந்து போட்டு பெற்றோர் பிறப்பிரமை காணுச்சுன்னா ஓகே, ரைட். அதனால இன்றைக்கு நாங்க இதோட முடிப்போம்.
இதோட மெண்டல் பரிசோதனை பெரும்பாலும் முடிஞ்சு அடுத்த கிளாஸ்ல இருந்து அடுத்த பகுதியில நம்ம பார்ப்போம். ரைட், தேங்க்யூ வெரி மச்.